பிக் பாஸோட சீசன் 10ஓட வீடு இப்படி தான் இருக்க போகுது. காமன் மேன் ஷோ எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஐ லோகோ எப்போ வரப்போகுது, எல்லா அப்டேட்டும் சூப்பராகவே வந்திருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக்கே பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நிறைய ஷேர் ஆகும். ஹைப் இருக்கும், தயவு செஞ்சு ஹைப்பை தட்டி விடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது ப்ரோமோ வந்துருச்சு காமன் மேனுக்காக. நிறைய பேர் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி வெயிட்டிங்லேயே வெறி ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமன் மேனுக்கான ப்ரோமோ வந்துருச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக மாயா, ஓவியா, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜு, ஆரி, இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன காம்பினேஷன்டா அப்படின்ற மாதிரி நம்மளுக்குமே இருக்குது. அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் ஃபுல்லாகவே பிக் பாஸ் வீடு இப்படி தான் இருக்க போகுது, அப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் எல்லாமே நிறையா பரவிட்டு இருக்கு. இந்த சீசனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா திருவிழா கோலத்தில் அதே மாதிரி சர்க்கஸ் கூடாரமாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீடு இருக்க போகுது அப்படின்ற தகவல் தான் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் செட்டு பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் தான் வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேஜராக ரெட் கலரில் இருக்கும். அதே மாதிரி திருவிழாவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க. அது கேட்கும் போது தான் என்ன ட்விஸ்டடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், போன சீசனுக்கு முந்தின சீசன் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு கோடை போட்டு விட்டாங்க. இங்கிட்டு அங்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனையாச்சு. அதில் அந்த முத்துக்குமரன், ஜாக்லின்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கொண்டு போனாங்க. அது ஓரளவு ஓகேவாக இருந்துச்சு. கடைசியில் முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ணார். போன சீசன் பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் கொடுத்துருந்தாங்க. லக்ஸுரி வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்க. தலை கேப்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி ரூமுமே கொடுத்துருந்தாங்க. 7th சீசன் அர்ச்சனா சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பாஸு, அப்புறமேட்டு பிக் பாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த 3 சீசன்லுமே சிமிலராக பார்த்தது என்ன அப்படின்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒரு ட்விஸ்டடை வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வெயிட் பண்ணுறாங்க. மேபி நம்ம ஹிந்தியில் பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் கார்டு கான்செப்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. யார் அந்த டாஸ்கில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வீட்டை வந்து ரூல் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறது தான் உள்ளே பண்ணணும். எல்லாருமே அவங்க என்ன சொன்னாலுமே செய்யணும். அவங்க சொன்னதை பண்ணாட்டி எலிமினேட் கூட ஆகலாம் அப்படின்ற லெவலில் வந்து ட்விஸ்டடாக கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் கலர்ஃபுல்லாகவும் சரி, சீசன் 10க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை மாற்றிருப்பாங்க. ஏதோ ஒரு சீசன் நினைக்கிறேன், 5வது சீசன் நினைக்கிறேன், அந்த சீசன் மட்டும்தான் செட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில சீசன்லாம் 7th இருக்கட்டும் 8th கூட சுமாராக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த செட்டே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்பா இந்த காமன் மேன் ஷோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. காமன் மேன் ஷோ வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதி வந்து தொடங்க போகுது. டெய்லி நைட்டு 10:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோ வந்து 1 hour வந்து நடக்கும். அதில் டாஸ்க்குகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடக்கும். பாயிண்ட்ஸ் அடிப்படையில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டெய்லி வந்து இது பண்ணுவாங்க. கடைசியில் இதில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஜட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. செலக்ட் பண்ணி பிக் பாஸ் சீசன் 10 வீட்டுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. அதிகபட்சம் இதுலேருந்து 3லேருந்து 5 பேர் வந்து கொண்டு போகிறாங்க. ஜட்ஜஸ் வந்து ஒரு 3 பேர்த்த செலக்ட் பண்ணிடுவாங்க. மிச்சம் 2 பேர்த்த என்ன பண்ணுவாங்க, நம்ம தலையில் தான் கட்டுவாங்க. நம்ம தான் வந்து ஓட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கொண்டு போகணும். அது நம்மளுக்கு எப்படி லீக் ஆகிரு, இவங்க தான் உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் ஓட்டிங் அடிப்படையில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உள்ளேயும் போயிடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 16 ஹைப் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸோட அப்டேட், அதாவது கிராண்ட் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விரைவில் சொல்லிட்டு ஐ லோகோவோட ஒரு வீடியோ, அதாவது ஒரு ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களை வச்சு வந்துடும். நீங்கள் வந்து அந்த காமன் மேனுக்கான ஒரு ப்ரோமோ பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதமே எடுக்கப்பட்ட ஒரு ப்ரோமோ. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் 10க்கான ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்படலை அப்படின்ற தகவல் தான் வருது. அதுக்கப்புறமேட்டு டெய்லியுமே ஒரு ப்ரோமோ வருதில்ல, ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு போன சீசன் ஒன்று பண்ணாங்களே, ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்ற மாதிரி டெய்லியுமே ஒரு ப்ரோமோ வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காமன் மேன் ஷோக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே ப்ரோமோ வரும். அது 3 ப்ரோமோவா இல்லை 2 ப்ரோமோவான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. எப்படி பார்த்தாலும் அதுக்கு டெய்லியுமே வந்து ப்ரோமோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். காலையில் 9 மணி, 12 மணி, 3 மணி இந்த டைம் இருக்கும். இதில் வந்து 2 அல்லது 3 ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்துடும் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், பிக் பாஸ் சீசன் 10க்காக எந்தில் வெயிட் பண்ணுறீங்க? இந்த காமன் மேன் ஷோவில் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.